வணக்கம் நண்பர்களே. இனி நாம் கேட்கலாம் மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் இராமாயணம். சக்கரவர்த்தி திருமகன். தமசா நதிக்கரையில் படுத்து உறங்கின அயோத்தி நகரவாசிகள் காலையில் எழுந்து பார்த்தார்கள். ராமனையும் தேரையும் காணாமல் பிரமித்து இங்கும் அங்கும் தேடி பார்த்து தேர் சக்கரத்தின் சுவட்டை பின்பற்றி போய் மறுபடியும் அயோத்திக்கு போகும் வழியோடு அது கலந்து போனதைக் கண்டு ஏமாற்றமடைந்தார்கள். நகரத்திற்கு திரும்பி தத்தம் வீடுகளுக்கு போய் சேர்ந்தார்கள். கைகேயியை பலவாறாக நிந்தித்து திருப்தியடைய பார்த்தார்கள். ராமனை இழந்த நகரம் அழகை இழந்து துயரத்தில் மூழ்கிற்று. விடிவதற்கு முன்னமே புறப்பட்டு போன ரதம் வனத்தில் வெகு தூரம் சென்று விட்டது. பல நதிகளை கடந்து கோசல தேசத்தின் தெற்கு எல்லையை நோக்கி சென்றார்கள். ராமன் சுமந்திரனோடு பேசிக்கொண்டே போனான். நான் மறுபடியும் சரையு நதிக்கரையில் வனத்தில் என்று வேட்டையாடுவேன்? வேட்டையாடுவது சரியா? ஓரளவுதான் அத்தகைய காரியங்களில் அரசகுமாரர்கள் ஈடுபட வேண்டும். அளவுக்கு மிஞ்சி போனால் அது கெட்ட வழக்கமாகும். இம்மாதிரி பொழுதுபோக்காக பல விஷயங்களை பேசிக்கொண்டே அவர்கள் சென்றார்கள். கோசல நாட்டின் தென் எல்லையை சேர்ந்ததும் ராமன் தேரை நிறுத்தி அயோத்தி நகரத்து திசையை நோக்கி வணக்கம் செலுத்தினான். நகரங்களுக்குள் மாணிக்கமே, இக்ஷவாகு வம்சத்தின் தலைநகரமே, என் வனவாச விரதம் முடிந்து தந்தை தாய்களையும் உன்னையும் மறுபடி தரிசிப்பேனா? நீ அந்த சந்தோஷத்தை எனக்கு தர வேண்டும் என்று பிரார்த்தனை செலுத்தினான். தேர் கங்கை நதிக்கரையை அடைந்தது. அந்நதியின் அபார அழகை அனுபவித்து கொண்டே சென்றார்கள். மிக ரம்யமான ஓர் இடத்தை கண்டதும் ராமன், இவ்விடம் இன்று இரவு தங்கலாம் என்றான். குதிரைகளை அவிழ்த்துவிட்டு ஒரு மரத்தடியில் எல்லோரும் உட்கார்ந்தார்கள். அந்த பிரதேசத்திற்கு அதிபதி குகன். ராமன் வருவான் என்பதை தன்னுடைய ஆட்களால் முன்னாலேயே அறிந்த குகன் தன் பரிவாரங்களுடன் ராமலக்ஷ்மணர்களை தரிசிக்க வந்தான். குகன் ராமனிடம் அபார அன்பு கொண்டவன். கங்கைக்கரை நிஷாதர்களுக்கு தலைவன். மிகவும் செல்வாக்கும் புகழும் பெற்ற ஸ்தலபதி. தூரத்தில் வரும்போதே குகனை பார்த்து சக்கரவர்த்தி திருமகனும் லக்ஷ்மணனும் எழுந்து அவனிடம் சென்றார்கள். குகன் ராமனை ஆலிங்கனம் செய்து வரவேற்றான். இந்த தேசம் உனதாகவே வைத்துக்கொள்வாய். அயோத்தி எப்படியோ அப்படியே இதுவும் உன்னுடையதாகும். இத்தகைய அதிதி எவனுக்கு கிடைப்பான்? இது என் பாக்கியம் என்றான் குகன். குகனுடைய உபச்சாரம் அபாரமாக இருந்தது. அவனுடைய ஆட்கள் பலவித உணவு பதார்த்தங்களும் பணியாரங்களும் கொண்டு வந்து வைத்தார்கள். என் ராஜ்யத்தில் நீ சுகமாக இருக்கலாம். 14 வருஷங்களும் இங்கேயே கழிக்கலாம். ஒன்றும் குறைவு இருக்காது. உன்னை உபசரிப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தரும். அருள்வாய் என்றான். ராமன் அவனை இறுகத் தழுவி, அப்பனே, உன் அன்பு எனக்கு தெரியும். உன் உபசாரத்தை இங்கே பெற்றேன். அதற்கு மேல் நான் விரதத்தில் கட்டுப்பட்டு நிற்கிறேன். வனவாசம் செய்ய வந்திருக்கிறேன் அல்லவா? இதோ இந்த குதிரைகள் என் தந்தைக்கு இவை மிகவும் பிரியமான குதிரைகள். அவற்றிற்கு நல்ல தீனி ஏற்பாடு செய்வாய். நாங்கள் வனவாசத்திற்குரிய உணவை புசித்து படுக்கிறோம் என்றான். அன்று அந்த மரத்தடியில் ராமனும் சீத்தையும் தங்கினார்கள். லக்ஷ்மணன் குகனுடனும் சுமத்திரனுடன் பேசிக்கொண்டே அன்று இரவு தூங்காமலேயே கழித்தான். குகன் லக்ஷ்மணனுக்கு சொன்னான், அப்பனே, நீ படுத்து தூங்குவாய். அதோ உனக்கு இடம் தனியாக பண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வனத்தில் என்னை அறியாமல் யாரும் ஏதும் செய்ய முடியாது. என்னுடைய ஆட்கள் மிக கவனமாக காவல் இருக்கிறார்கள். ராமனை பற்றிய கவலையோ பயமோ வேண்டியதில்லை. தூங்குவாய். இதை கேட்ட லக்ஷ்மணன், குகனே, எனக்கு தூக்கம் வரவில்லை. அதோ சீத்தை ஜனக மகாராஜாவின் மகள், தசரத சக்கரவர்த்தியின் மருமகள் தரையில் படுத்திருக்கிறாள். 3 உலகமும் யுத்தம் செய்து வசமாக்கிக் கொள்ளும் சக்தி வாய்ந்த புருஷோத்தமன் புல்தரையின் மேல் படுத்து கிடக்கிறான். இதை பார்த்தும் எனக்கு எப்படி தூக்கம் வரும் என்றான். ராமனை வனத்துக்கு அனுப்பிவிட்ட அயோத்தி நகரம் எவ்வாறு பிழைக்கும்? அரண்மனை அந்தப்புறம் அழுக்குரலால் நிரம்பும். கௌசல்யையும் என் தாயும் இப்போது உயிருடன் இருக்கிறார்களோ உயிர் நீத்தார்களோ? எனக்கு சந்தேகமாகத்தான் இருக்கிறது. வனம் போ என்று தந்தை எளிதில் சொல்லிவிட்டாரே ஒழிய ராமனை அனுப்பிவிட்ட பின் அவர் உயிர் வைத்திருப்பது சந்தேகம். அவர் இறந்தால் பிறகு எங்கள் தாய்மார்களின் கதியும் அதுவே. அந்திம கடன் செய்வதற்கு கூட நாங்கள் கொடுத்து வைத்திருக்கிறோமோ இல்லையோ? எங்களுடைய வனவாச விரதம் முடிந்ததும் நாங்கள் திரும்பி ஊர் போய் சேரும் பொழுது தந்தையும் தாய்மார்களும் உயிருடன் இருந்து சந்தோஷப்படுவார்களா என்பது மிகவும் சந்தேகமாகத்தான் இருக்கிறது என்றான். இப்படி துயரம் நிறைந்த மொழிகளை மனமுருகி பேசினான் லக்ஷ்மணன். லக்ஷ்மணன் சொன்னதை கேட்ட குகனும் கண்ணீர் விட்டான். இரவெல்லாம் இவ்வாறு பேசிக்கொண்டே கழித்தார்கள்.
அதிகாலையில் ராமன் எழுந்து லக்ஷ்மணனுக்கு சொன்னான். நதியை தாண்டி போக வேண்டும். குகனுக்கு சொல்லி இந்த அகலமான நதியை கடப்பதற்கு பெரிய ஓடம் ஏற்பாடு செய்யும்படி சொல்லுவாய் என்றான். அவ்வாறே குகனும் அந்த காரியஸ்தர்களுக்கு சொல்லி ஒரு நல்ல ஓடத்தை அமைத்து ராமனுக்கு தெரிவித்தான். ஆயுதபாணிகளாக ராமலக்ஷ்மணர்களும் சீத்தையும் நதியை நோக்கி சென்றார்கள். சுமந்திரன் ராமனை வணங்கி, இனி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். ராமன் சுமந்திரன் தோளின் மேல் கையை வைத்து கொண்டு, சுமந்திரரே, சீக்கிரம் அயோத்தி திரும்பிச் செல்வீர். அரசன் பக்கத்தில் இருப்பீர். அவரை நன்றாக பார்த்து கொள்வீர் என்றான். உலகத்தில் சீலம், அத்தியனம், நல்ல நடத்தை இவையெல்லாம் ஒரு பயனும் இல்லை என்பதை இப்போது அறிந்தேன். நீயும் தம்பியும் வைதேகியும் வனத்தில் வசிக்கப் போகிறீர்கள். எங்களுக்கு இனி என்ன கதி? கைகேயி ஆட்சியில் நாங்கள் எப்படி பிழைப்போம் என்று சொல்லி சுமந்திரன் குழந்தை போல் உரக்க அழுதான். ராமன் அவன் கண்களை துடைத்து, எங்கள் குலத்துக்கு உத்தமமான நண்பர் உம்மைப்போல் வேறு யாரும் இல்லை. தந்தை துக்கம் அடையாமல் பார்த்து கொள்ள வேண்டியது உம்முடைய கடமை. மனம் உடைந்து போயிருக்கிறார். அவர் என்ன சொன்னாலும் அது சரியா அல்லது கைகேயியை திருப்தி செய்வதற்காக சொல்கிறாரா என்று விசாரியாமல் அவர் சொன்னபடி செய்து அவருடைய மனத்தில் கஷ்டம் உண்டாகாமல் பார்த்து கொள்ளுங்கள். வனத்தில் இருக்கும் எங்களை பற்றி கவலைப்படாதீர்கள். நாங்கள் 14 வருஷம் சுலபமாக கழித்து திரும்பி வந்து விடுகிறோம் என்று நான் சொன்னதாக அரசனிடமும் எல்லோரிடமும் சொல்ல வேண்டும். பரதனை சீக்கிரம் வருவித்து அரச பதவியில் அமர்த்தி எங்கள் அன்பை சொல்லி பெரிய அன்னைகள் இருவரையும் தன்னை பெற்ற தாய் கைகேயியைப் போலவே பார்த்து கொள்ள சொல்ல வேண்டும் என்றான். இவ்வாறு ராமன் சொன்னான். ஆனாலும் சுமந்திரன் துக்கம் தாழாமல், நான் எப்படி திரும்பி போய் என்ன சொல்லி யாரை சமாதானப்படுத்துவேன் என்றான். தேரை பார்த்துவிட்டு ராமனை பார்த்தவன், நீ இல்லாமல் சூன்யமாய் நிற்கும் இந்த தேரை நான் எப்படி ஓட்டுவேன் என்று அழுது கொண்டே சொன்னான். ராமன் மறுபடியும் சுமந்திரனுக்கு ஆறுதலும் தைரியமும் சொல்லி கஷ்டங்களை சகித்து கொண்டு பொறுமையுடன் இருப்பதே கடமை என்று கூறி அனுப்பினான். குகனே, நீ விரும்பியபடி உன் ராஜ்யத்தில் நான் சந்தோஷமாக இருந்து கொண்டு 14 வருஷங்கள் கழிக்கலாம். ஆனால் அது நான் பிரதிஜ்ஞை செய்த வனவாசமாகுமா? தகப்பனார் கொடுத்த வாக்கை சத்தியமாக்க நான் அயோத்தியை விட்டு வந்திருக்கிறேன். ஆனபடியால் தவ வாழ்க்கை வாழ வேண்டும். ருசியாக சமைக்க தெரிந்தவர்கள் பக்குவப்படுத்திய பதார்த்தங்களை நான் தொடக்கூடாது. பழம், கிழங்கு, காய் அல்லது விலக்கப்படாத மாமிசத்தை நாங்களே சம்பாதித்து வேள்வி தீயில் சுட்டு ஆகாரம் செய்ய வேண்டும். இப்படி சொல்லி குகனை சமாதானப்படுத்தி தாங்கள் தலைமையரை அவ்விடத்தில் ஆலமரத்து பாலால் திரித்து ஜடையாக செய்து முடிந்து கொண்டார்கள். சீதையை ஓடத்தில் ஏற்றி உட்கார வைத்த பிறகு 2 ராஜகுமாரர்களும் ஏறினார்கள். குகன் தன் ஆட்களுக்கு சொல்லி ஓடத்தை செலுத்த உத்தரவிட்டான். ஓடக்காரர்கள் ஓடத்தை கங்கையில் வேகமாக செலுத்தினார்கள். நடு ஆற்றில் சீத்தை பாகீரதியை தியானித்து, தேவி, எங்களுடைய விரதத்தை முடித்து மறுபடியும் உன்னை கடந்து சேமமாக ஊர் திரும்ப அருள்வாயாக என்று சொல்லி நமஸ்கரித்தாள். பிறகு பேசிக்கொண்டே கங்கையை கடந்து அக்கறை அடைந்தார்கள். அங்கே மூவரும் முதலாக வேறு துணையின்றி நிற்கிறார்கள். லக்ஷ்மணா, நீதான் இனி எனக்கு காவல் படை என்றான் ராமன். நீ முன்னால் செல். சீத்தை உன் அடுத்தாற்போல் செல்ல வேண்டியது. நான் உங்கள் இருவருக்கும் பின்னால் வருவேன். வனவாசத்தில் கஷ்டங்கள் சீதைக்கு அதிகமாய் இராமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். இனி ஜனக்கூட்டம் கிடையாது. விளையாட்டு வேடிக்கைகள் கிடையாது. அன்று ராமனுக்கு கௌசல்யா தேவியின் நினைவு வந்து ரொம்பவும் துக்கப்பட்டான். லக்ஷ்மணா, நீ திரும்பி போய் என்னை பெற்ற கௌசல்யா தேவியையும் உன்னை பெற்ற சுமித்ரா தேவியையும் பாதுகாத்தல் நலமல்லவா? நான் எப்படியாவது சமாளித்து கொள்கிறேன் என்றான். இதற்கு லக்ஷ்மணன், மன்னிக்கவும், நான் அயோத்திக்கு திரும்பி போக முடியாது என்றான். இது ராமன் எதிர்பார்த்த பதிலே. இப்படி அடிக்கடி மனுஷ சுபாவம் தலையெடுத்து சக்கரவர்த்தி திருமகன் துக்கப்படுவதையும் பேசுவதையும் பார்ப்போம். இதுவே ராமாயணத்தின் அழகு. சர்வ வல்லமை பொருந்திய ஈஸ்வரன் ஈஸ்வரனாகவே இருந்து எல்லாம் செய்து முடித்துவிட்டால் பிறகு அவதாரம் ஏது? சாமானிய தர்மத்தை நிலைநாட்டுவது ஏது? ஆதி அவதாரங்களுக்கும் பிந்திய அவதாரங்களுக்கும் பேதம் இதுவே. ராமாவதாரத்தில் மனுஷ சுபாவத்தின் போக்கும் அதனுடன் சாதாரண தர்மத்தின் விளக்கமும் சேர்ந்து வரும். இதைத்தான் ராமச்சந்திரன் யுத்தம் முடிந்து சீத்தை அக்னி பிரவேசம் செய்யும்போது சொன்னான். ஆத்மானம் மானுஷம் மன்யே ராமம் தசரதாத்மஜம்.
நான் என்னை தசரதன் மகன் ராமன் என்கின்ற மனிதனாகத்தான் எண்ணி வருகிறேன். உண்மையில் நான் யார்? யாரைச் சேர்ந்தவன்? எதற்காக பிறந்தேன்? இந்த விஷயங்கள் எனக்கு எப்படி தெரியும்? தாங்கள்தான் எனக்கு சொல்ல வேண்டும். இவ்வாறு அச்சமயம் ராமனே சொன்னதாக வால்மீகி எழுதியிருக்கிறார். கங்கையின் தென்கரையில் ராமன் துக்கப்பட்டு பேசிய பொழுது லக்ஷ்மணன் ராமனுக்கு தைரியம் சொல்லி தேற்றினான். அன்றைய இரவை ஆலமரத்தடியில் கழித்து மறுநாள் காலையில் புறப்பட்டு அஸ்தமிக்கும் சமயம் பரத்வாஜ முனிவருடைய ஆசிரமம் போய் சேர்ந்தார்கள். அவ்விடம் உபசாரங்களை பெற்று எந்த இடத்தில் நாம் வனவாசம் ஏகாந்தமாய் செய்ய முடியும் என்று முனிவரை கேட்டு அவருடைய யோசனையையும் ஆசியையும் பெற்று சித்திரக்கூடம் சென்றார்கள். நன்றி. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.